நம்முடைய செய்கையின் பலனை நம்ம அனுபவிக்கணும். எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்போம். தேவன் சொல்றாரு, உன்னை உபத்திரவத்தின் குகையில தான் நான் கண்டு கொண்டேங்கிற. ஒரு மாங்காய் இருக்குது, சூரியன் பக்குவப்படுத்தும் கனிகள் வசனம் இருக்கு இல்லையா உபாகமத்துல. ஒரு மாங்காய் மரத்துல தொங்கும் போது புளிப்பா இருக்கும். அந்த மாங்காவானது வெயிலை ஏற்றுக்கொள்ளணும். அதாவது வெயில் உள்ள போகும்போது பயங்கரமா சூடா இருக்கும். அந்த சூடு பாருங்க, அந்த உபத்திரவம் பாருங்க, அந்த மாங்காய்க்குள்ள போய் அந்த புளிப்பை எல்லாம் வெளியேற்றி 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 அனுப்பிச்சு அந்த உபத்திரவத்தின் முடிவில் சூரிய ஒளி பக்குவப்படுத்தி ருசி மிகுந்த மாங்கனியாக கிடைக்கிறது. உபத்திரவத்தை தாங்கினா தான் பாவம் வெளியே போகும். அதே போல ஒரு தங்கம் தன்னை நிரூபிக்க, தங்கம்னு நிரூபிக்க 1600 டிகிரியில அந்த தங்கத்தை சூடு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் தங்கம் நான் சோதிக்கப்பட்ட பின், உபத்திரப்பட்ட பின் சுத்த பொன்னாய் விளங்குவேன். அதே போல ஒரு மண்ணு, அந்த மண்ணானது அழகான பானை ஆகணும்னா நல்லா மிதிப்படணும், குயவன் கையில் அகப்படணும், வனையை விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு பாத்திரமாக அது மாறும்.